வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாருமே நீங்கள் சமைச்சதை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பாராட்டணுன்னா இந்த ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணி உங்களுக்கு கை கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2 கிலோ இறா வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது 1 கிலோவாக இருக்கும். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. முடிஞ்சால் அந்த 30 மினிட்ஸை ஃப்ரிட்ஜில் வைங்க. அடுத்த ஸ்டெப்பு தான் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இதுதான் உங்கள் பிரியாணியே ரொம்ப ஸ்பெஷல் ஆக்க போகுது. நான் 1.5 கிலோ பிரியாணி செய்ய போகிறதுனால நான் 1 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்துக்கூடையே இந்த வாசனை பொருள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்டார் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 9 ஏலக்காவை கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 7 கிராம்பு சேர்த்துக்கலாம். சுருள் பட்டை கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். மராத்தி மொக்கு இதை 2 பீஸ் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பேசிக் ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாமா? ஒரு கடாயை எடுத்து அதில் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயை சேர்க்கவும். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெய் கூடையே 2 பாக்கெட் 10 ரூபாய் ஜிஆர்பி நெய், சைன் ஆஃப் பியூரிட்டி, இந்த நெய்யை சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூடாகணும். அதுலேருந்து ஆவி பறக்கணும். அப்படி அந்த பாத்திரத்துலேருந்து அந்த டைமில் நம்ம ஊற வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அதுதான் டேஸ்ட்டே. இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பிங்கிஷாக லைட்டாக மாறும். அந்த டைமில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து அரைச்சது நான் ஒரு அரை டிஃபன் பாக்ஸ் போல் எடுத்திருக்கேன். அதை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டை மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அதிலே நமக்கு பாதி பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கிடைச்சிரும். இதுக்கப்புறமா 1 கட்டு மல்லி, 1 கட்டு புதினா, 3 பச்சை மிளகான்னு மிக்சியில் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் குர்ன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரைச்சதை சேர்க்கறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி
எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கலர்லாம் சேஞ்ச் ஆகி பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த டைமில் 3/4 கிலோ தக்காளியை எடுத்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு அது அழகாக அப்படி பஞ்சு போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு நீங்கள் அதை வதக்கிக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா 1/2 லிட்ரு தயிர் எடுத்து ஊற்றிக்கணும். நான் மில்கி மிஸ்ட் கேர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கேர்டு வேணால் சேர்த்துக்கலாம். கெட்டி தயிர், லிக்விட் தயிர், அந்த மாதிரி என்ன தயிர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்ரு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்ச எறாவை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எறா குக் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்காது. அது ஒரு 2 to 3 நிமிஷம் தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்க்கணும். நான் ஒரு அரை மூடி போல் எடுத்திருக்கேன். அதுவே ஒரு 5 கிளாஸ் to 6 கிளாஸ் வந்துடும். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கரோமான்னு ஏதோ சொல்லுவாங்க, அது கிடைக்கும். அப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பை போட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அந்த டைமில் கொதிக்கும்போது நம்ம உப்பு செக் பண்ணணும். உப்பு எப்போவுமே அதிகமாக தான் இருக்கணும். எனக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட வேண்டியது தான். 1.5 கிலோ பிரியாணி அரிசியை 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த பாஸ்மதி பிரியாணி அரிசியை அதை நீங்களும் 30 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும். அதை போட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி லெவல் இருக்கு இல்லையா, அந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கனால நான் அடுத்து தேங்காய் பால் ஊற்றலை. உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அது போக ஒரு லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுருங்க. இதுக்கப்புறமா மூடி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது தான். மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா இந்த மாதிரி பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கும். அதில் மறுபடியும் சைன் ஆஃப் பியூரிட்டி ஜிஆர்பி நெய்யை 2 பேக்கெட் 10 ரூபாதை பிரித்து கொட்டிக்கலாம். என்னடா இவன் ஜிஆர்பி நெய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அது நல்லா தான் இருக்கும், அதனால் நான் யூஸ் பண்ணிக்கேன். நீங்கள் எந்த நெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளவுதாங்க. நெய் ஊத்துனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு தொறந்து பார்த்தா ஸ்மெல்லு சூப்பரா வரும். அரிசியெல்லாம் பாருங்க நல்லா உதிரியா பிரிஞ்சு வந்திருக்கு. சாப்பிட்டா டேஸ்ட் செம்மையா இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் கெஸ்ட்டுக்கு கொடுங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.